Good morning, my dear students. Okay. So morning you had a discussion on health and family welfare. Okay. Health and family welfare department is a பெரிய department. Okay. அது மேடம் சொன்னாங்க அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் நிறைய பேர் அதில் நிறைய பேர் இருப்பாங்க நோயை பொறுத்து வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரிலேட்டட் வி ஹவ் டேக்கன் 3 scenarios. 3 scenario. ஸோ திஸ் இஸ் அ டிஸ்கஷன் செஷன். நான் மட்டும் தான் வாய் ஓப்பன் பண்ணுவேன் கிடையாது. யூ ஷுட் ஆல்சோ ஓப்பன் யோர் மவுத். இஸ் இட் கிளியர் டு யூ? ப்ளீஸ் செட் எரெக்ட். ஓகே, எரெக்டாக உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க, சாஞ்சி உட்காருங்க. யூ கேன் ஹேவ் அ மொபைல் ஃபோன்ஸ் இன் யர் ஹேண்ட். இஸ் இட் கிளியர்? So here we have taken 3 scenarios related to health. இது கொஞ்சம் எந்துவா இருக்கும். You can go into your mobile and you can able to see your judgment what is being taken and we'll have a discussion. Okay, madam, on the live scenario what we have faced in the medical field, I'll just give you ideas what we have faced here. We can see about the negligence and many other things. Is it clear to you? So shall I go on to the case discussion now? One. Okay, you have your notebook in your hand. You can take a notebook. If you have a mobile in your hand, you can take a pic related to the scenario. Okay, so madam will be passing out the 3 scenarios. Okay, after that your minutes will be given to you for 10 to 15 minutes. You can have a discussion and the groups you can able to divide among 3 groups. Okay, I think 149, I think few have been not come, I think. Okay, they after the break I think few have been reduced. I think among you can divide into 3 groups. Is it clear to you? And the 3 groups can introduce yourself. Okay, what you are studying and what is what you are studying and what for what purpose you have come here. எதுக்காக வந்திருக்கீங்க, அந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன அர்த்தம் தெரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Is it clear to you? Now we can go to the scenario now. Okay, the first scenario. Okay, this scenario is related to Ramanujam versus Dr. C.P. Srikumar. Okay, MS. He is an ortho. He is an ortho doctor. Okay, அது படிச்சு பாருங்க. Okay, what has happened is that, okay, so one of the person that is Ramanujam, he has been met with an bike accident. He has been met with a bike accident. தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா? தமிழில். அவர் போகிறப்ப என்ன பண்ணாருன்னா பைக்லேருந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டார். ஓகேவா? கீழே விழுந்துட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பை இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார். அங்கே போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் சிவகுமார் சார், ஸ்ரீகுமார் சார் தான் அவர் ஆர்த்தோ சர்ஜனாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அவரை பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சிம்பிள் ஃப்ராக்சர்னு விட்டுட்டார். என்ன பண்ணிட்டாரு? சிம்பிள் ஃப்ராக்சர். அது ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். எப்படின்னா கீழே அடிபட்டு இப்போ ஒரு பொண்ணை வந்து ஹீல்ஸ் போட்டிருக்கா, இப்படி ஸ்லிப் ஆகிறா தெரியுமா? ஸ்லிப் ஆகிறப்ப ஒரே ஒரு இது மட்டும் டேர் ஆயிரும். அதுதான் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் அது. ஓகேவா? அப்போ ஃப்ராக்சர் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் 3 கிரேட்ஸாகவும் பிரியும். ஓகேவா? ஸோ வந்த உடனே இந்த டாக்டரை பார்த்துருக்காங்க. பார்த்தோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்தோடனே ஆஃப்டர் தட் so he has diagnosed, he has seen that it is a simple fracture. அதனால் மாவு கட்டு போட்டுடலாம். பிளாஸ்டர் ஆஃப் காஸ்ட் பார்த்துருக்கே, மாவு கட்டு ஒரு சிலர் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ பிளாஸ்டர் ஆஃப் காஸ்ட் போட்டுட்டு அது வந்து நடந்தது 1991. எத்தனாவது வருஷம்? 91. ஓகேவா? அவரோட வயசு அப்போ 42. அவரோட வயசு என்னது? 42 வயசு. அவர் கீழே விழுந்துட்டார். ஓகேவா? அவர் கீழே விழுந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் போகல, சிம்பிள் ஃப்ராக்சர் விட்டு மாவு கட்டை போட்டு நீங்கள் வீட்டுக்கு போகன்னு அனுப்பிச்சிட்டார். இது நடந்தது டிசம்பர் மாதம். இது நடந்தது எந்த மாதம்? டிசம்பர் மாதம். இது நடந்து முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா திருப்பி அவருக்கு வலி வந்திருக்கு. திருப்பியும் அவருக்கு வலி வந்திருக்கு. திருப்பி என்ன பண்ணியிருக்காருன்னா திருப்பி டாக்டர் கிட்ட வந்திருக்காரு. அப்போ டாக்டர் வந்தோடனே நீ ஃபிசியோதெரப்பி போங்கன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நீங்கள் ஃபிசியோ போய்க்கோங்க. அது ஒன்று மாவு கட்டு போகிறப்ப அந்த எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, அசைக்கலாம் கூடாது. இது என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃப்ராக்சர் என்ன கிரேட் ஆயிடுச்சுன்னா 3rd கிரேட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் எத்தனை கிரேட்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்? 6 கிரேட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. அது மெடிக்கல் டேர்மில் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். அந்த தேர்ட் அவர் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சிவியர் ஆயிடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சிவியர் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, இதில் செலவு பண்ணி அவர் ஒன்றும் செலவு பண்ணலை. இங்கே அந்த மாவு கட்டு மட்டும் தான் போட்டிருக்காரு. ஃபிசியோதெரப்பி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு, விட்டாச்சு. அவ்வளோதான், அவரும் போயிட்டார். திருப்பி அந்த டாக்டரை வந்து நச்சிட்டே இருந்திருக்கார். யார்? எந்த டாக்டரை?
டாக்டர் ஸ்ரீகுமாரை நச்சு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எனக்கு வலிக்குது சார், வலிக்குது சார். ஏன்னா அது லிங்கரிங் பெயின் சொல்லுவோம், அப்படியே முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். அந்த ஏன்னா 3rd ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது குத்துற மாதிரியே இருக்கும். அப்போ இது நச்சு பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்தாங்க வச்சுக்கோங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கையில் கொடுத்துட்டார். பாவம் இறக்கப்பட்டு டாக்டர் என்ன பண்ணார், 50,000 கையில் கொடுத்துட்டார். இந்த 50,000 இவர் வாங்கிட்டார். இவர் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டாக்டர் மேலே ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டார், இது மாதிரி நான் அடிபட்டது, நான் வந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எனக்கு ப்ராப்பராக கொடுக்கல. என்ன கொடுக்கல ட்ரீட்மெண்ட்டு, அதோட வார்த்தை தான் ப்ரீச்சுன்னு சொல்லுவோம் தமிழில். அது ஒரு இங்கிலீஷில் அந்த டேர்ம் வந்து என்னது, ப்ரீச். ஓகேவா, அந்த ப்ரீச் என்னென்னா மெடிக்கல் டாக்டர்ஸோ ப்ரொஃபஷனல்ஸோ ஹெல்த் ஒர்க்கரோ அவங்களோட வேலைகளை சரியாக பண்ணலன்னு என்ன பண்ணார், கோர்ட்டில் ஒரு கேஸை யாருக்கு எகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காரு, ஸ்ரீகும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதில் என்ன கேட்டிருக்காரு, எனக்கு இப்படி பண்ணிட்டதுனால அவர் எனக்கு ஆல்ரெடி நான் 2 லட்சம் கேட்டேன், 3 lakhs கேட்டேன். அந்த 3 lakhsல எனக்கு ஒரு 50,000 முன்னாடியே கையில் கொடுத்துட்டார் சொல்ல. அவர் எது கொடுத்தாரு, பாவன் இறக்கப்பட்டு கொடுத்தாரு. எது கொடுத்தாரு, பாவன் இறக்கப்பட்டு கொடுத்தாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் 3 லட்சம் பணம் கேட்டேன், அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு 50,000 கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இஸ் இட் கிளியர் டு யூ? இப்போ இந்த புரிஞ்சு அதோட டீம் என்னன்னு, இப்போ இந்த ஆக்ட் மூலியமாக இந்த கோர்ட்டு கேஸ்க்கு போகிறப்ப என்ன நடந்துச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு சொல்லணும். ஓகேவா, அதில் இருக்க லைவ் சினாரியோ இன்சிடென்ட்ஸ், மேடம் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன், வாட் ஐ ஹவ் சீன் ரிலேட்டட் டு இட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எந்த குரூப் இதை எடுத்துக்கிறீங்கன்னு யூ கேன் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ டோல் யூ 3 groups. ஓகேவா, ஸ்லோ இதில் இருக்கிற ஒரு 50 பேர் இருக்கவங்க, அது என்ன எவ்வளோ 146 149 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஐ திங்க் சார். ஸோ யூ கேன் டிவைட் அமௌண்ட் 50 members. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னு கை மட்டும் தூக்கிடுங்க. இது யார் எடுக்க போறீங்க, this is a discussion session. ஓகேவா, இதில் மேடம் நடத்துனது போனது you can ask the last என்ன கொரீஸோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, சீக்கிரம் ரைஸ் பண்ணுங்கப்பா, மேடம் சீக்கிரமாக முடிக்கணும்ல. யூ கேன் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 7 row எது வரைக்கும் தம்பி, 1 2 3 4 5 6 கன்னத்தில் கை வச்சிருக்க பையன் வரைக்கும். ஓகேவா, பார்த்துட்டேன்டா. கை தூக்குங்கப்பா, எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாரும் கை தூக்குங்க. யூ ஹேவ் எ மொபைல் இன் யுவர் ஹேண்ட். திஸ் இஸ் அ சினாரியோ, யூ கேன் டேக் அ ஃபோட்டோ டவுன். ஓகே, ஓகே, shall I go on to the second scenario? எடுத்துட்டீங்களா ஃபோட்டோஸு? இப்போ நீங்கள் யூ கேன் ஹேவ் ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் ஐ வில் கிவ் யூ அ டிஸ்கஷன் டைம். யூ கேன் டிஸ்கஸ், அதை எடுத்து பாருங்கள், எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பாருங்கள், அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ திஸ் கிவ் யூ கான்ஃபிடென்ட். என்னது, நீங்கள் வந்து பேசுகிறப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் என்ன இருக்கும், யாரை பார்த்தாலும் பயம் இருக்காது. இது நடந்திருக்கு மேடம், இது செஞ்சுருக்காங்க. சப்போஸ் தப்பாக நீங்கள் வியூ பண்ணியிருந்தீங்கன்னா அது மேடம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இஸ் இட் கிளியர்? ஸோ செகண்ட் சினாரியோ, ஷால் வி கோ ஆன் டு த செகண்ட் சினாரியோ? அதுலேருந்து இருக்க 7 rows. ஓகேவா, அதுலேருந்து இருக்க 7 rows. ஓகே, ஷால் வி கோ ஆன் டு த செகண்ட் சினாரியோ? ஓகேவா, ஸோ இங்கே வந்து மகேந்திர பிரதாப் சிங் வர்சஸ் ஒரிசா ஸ்டேட். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ பெட்டிஷனர் கிவன் பை எக்ஸ் சர்பஞ்ச். சர்பஞ்ச்னா என்னன்னா பஞ்சாயத்தில் எலெக்ட் ஆன ஒரு மெம்பர். யாரு, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, வார்டு மெம்பர், வார்டு கவுன்சிலர்லாம் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா மேடம் வந்து ஒரு எக்ஸ் கவுன்சிலர். ஓகே, ஐ எம் த எக்ஸ் கவுன்சிலர், ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ teacher and also I am doing the other post. Okay, so I have taken related to one topic related we have discussed and we have taken this one. Okay, so this is related to here one of the theme. பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, எத்தனை பேர் இடத்துல வந்து பஞ்சாயத்தில் நீங்கள் இருக்கிற கிராமத்தில் பிஹெச்சிஸ் இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர், சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா சரியா? அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஞ்சுக்கோட்ன்றது ஒரு ஊர், கிராம பஞ்சாயத்து, இது ஒரிசாவில் இருக்குது. அங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த இடத்துக்கு அவங்க வேணும். அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதனால் ஒருத்தவர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, யார் போட்டிருக்காரு பெட்டிஷனு? மகேந்திர பிரதாப் சிங். நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து நான் கட்டியும் கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு.
அதில் ஆக்சுவலி அந்த அடுத்த ஊரில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்க பக்கத்தில் இருக்க இந்த சூலூர்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா சூலூர் வந்து இது வேறு இதில் வரும், கிராம பஞ்சாயத்து கிடையாது, இது நகர பஞ்சாயத்து. ஓகேவா? ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கிராம பஞ்சாயத்து. அதெல்லாம் கிராம பஞ்சாயத்து. அங்கே வந்து சுகாதாரம் நிலையம் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல தான் மேடம் வந்து ஒரு எலெக்டட் மெம்பர், அந்த ஊரோட எலெக்டட் மெம்பர் நான். ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் நியர்லி ஃபார் 600 பாப்புலேஷன். எவ்வளோ பேத்துக்கு? 600 பாப்புலேஷனுக்கு மேடம் அதுக்கு எலெக்டட் ஓட்டு மூலியமாக தேர்ந்தெடுத்த ஒரு அது அவங்க பேர் தான் சர்பஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ் அந்த காலத்தில் சொல்கிற வார்த்தைகள் பிரசிடென்ட்டு சொல்ல எலெக்டட். அவங்க அந்த இடத்துக்கு போய் வேண்டாம், எங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்க பஸ் ஏறி போகுது, அதனால் எங்கள் கிராமத்திலே நாங்கள் இடமும் கொடுக்குறோம், கட்டடமும் கொடுக்குறோம், நீங்கள் வந்து டாக்டர்ஸு மெடிக்கல் டீம்லாம் போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் ஃபைல் பண்ண உள்ள கேஸ் தான் இது. இது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன நடந்ததுன்னு. ஓகேவா? த நெக்ஸ்ட் குரூப் 7 rows. கை தூக்குங்கடா தம்பிங்களா. பேக் சைட் 7 rows. 7 rows எண்ணிக்கோ. வா முன்னாடி வா, பசங்க வரைக்கும் வாங்க முன்னாடி. அது வரைக்கும் வந்துருச்சிங்களா சார்? தம்பி அந்த ப்ளூ கலர் ஷர்ட் வரைக்கும் நினைக்கிறேன்ல? எஸ். கேட்டுட்டீங்களா அந்த சினாரியோ? இப்போ இது கவர்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் போயிருக்கு. ஸோ நவ் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வாட் இஸ் த டிஸ்கஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னு யூ ஹேவ் டு டெல். இஸ் இட் கிளியர்? ஸோ நவ் வி கேன் கோ டு த தேர்ட் சினாரியோ. ஷால் வி கோ டு த தேர்ட் சினாரியோ? போகலாமாப்பா? போகலாமா? எஸ் மேடம். எஸ். Okay, okay. So now third scenario. Okay va? So it is related to a occupational hazard. Company எல்லாம் work பண்ணுறாங்க தெரியுமா? சரியா? ஸோ இங்கே கோயம்புத்தூரில் என்னென்ன கம்பெனிகள் இருக்குது? என்னென்ன கம்பெனி இருக்குது? என்னடா என்னமோ சொன்னேன், என்னதுப்பா? ஐடி கம்பெனி ஜாஸ்தி இருக்கா இங்கே கோயம்புத்தூரில்? என்னென்ன மில்லு இருக்குது அப்படி கேட்கணும். சரி, என்னென்ன மில்லு இருக்கா? மில்லு இருக்கா இங்கே? மில்லு இருக்காடா? இருக்கா? நிறையா இருக்கா? இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா தறிகுடம் ஜாஸ்தி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் இருக்கணும், பனியன் கம்பெனிஸ். ப்ளீஸ் டோன்ட் லாஃப், ப்ளீஸ் லிசன். ஓகேவா? நீங்கள் இங்கே இடத்துல வந்து நிற்க வச்சு நீங்கள் பேசுவீங்க. ஸோ தட்ஸ் அ திங், யூ வில் டெவலப் யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இஸ் இட் கிளியர் டு யூ? நீ நல்ல லீடராக உருவாகணும்னா நீங்கள் வந்து நின்று பேசணும். ஓகே? ஸோ லிசன் டு இட், டோன்ட் டேக் இட் ஈஸியர். ஓகே? think to the discussion, அது என்ன நடந்துச்சு போனுச்சுன்னு அந்த டிஸ்கஷனில் சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ இஸ் ரிலேட்டட் டு த காம்பனண்ட் ஆஃப் ரைட் ஆஃப் லைஃப். ஓகே, ஒரு காம்பனண்ட் இஸ் ரிலேட்டட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன். மேடம் காலையில் சொன்னாங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் லைஃப். ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் லைஃப். எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது. எனக்கு இது வேணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உரிமை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார். யாருக்கு ஃபைல் பண்ணியிருக்கார் பாருங்க, கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் த ரிசர்ச் சென்டர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்களா மேடமு? ஓகேவா? ஸோ அதவே கேன் டெல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி நம்ம சொல்லணும்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ன்னு தான் சொல்லுவோம். என்ன சொல்லணும்? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இஸ் இட் கிளியர்? ஸோ அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா, அதில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனி இஸ் ஆஸ்பெஸ்டாஸ். ஆஸ்பெஸ்டாஸ்னால் ஃபைபர் செய்கிற கம்பெனி, நூலெல்லாம் தரிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வேலை செய்கிறப்ப அதில் இருக்க காட்டன்லாம் வந்து லங்குள்ளார போகுமா, மூச்சு சுவாசம் இழுக்கிறப்ப, அப்போ அவங்களுக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணார். அடுத்தது என்ன பண்ணாங்க, பல பேர் இதுக்கு ரிலேட்டடாக கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதுக்கு ரிலேட்டடாக கேஸை ஃபைல் பண்ண, அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் ஆயிருக்கு. யாருக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு? கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டருக்கு யாருக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு? அவங்களுக்கு ப்ரூஃப். அவங்களெல்லாம் இவரோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டார், கை கோத்துட்டாங்க வாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும். ஆக்ட் மூலியமாக சில விஷயங்கள், கால் அடிபட்டுச்சோ கை அடிபட்டுச்சோ அதுலேருந்து ஒர்க் பண்ணி அவங்க இறந்துட்டாங்களோ சிக்காயிட்டாங்களோ, இல்லை அவங்களோட பையனுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்க பொண்ணுக்கு வேலை கொடுக்குறாங்களோ, எல்லா மெஷர்ஸும் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸில் ஆக்ட் பிரகாரம் இருக்குது. அதுதான் இந்த ஆர்டிகல் 32. த கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைட். என்னம்மா அங்கே பண்ணிட்டு இருக்க? ஃபண்டமெண்டல் ஆஃப்
right, okay va? So now we are going to see that what is the final judgment given related to this Consumer of Education and Research Center versus Union of India. It is related to your occupational health, okay va? Is it clear to you now? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஏன்னா இந்த பக்கம் தறிகுடன் ஜாஸ்தி இருக்கிறதுனால மேடம் ஆஸ்பெஸ்ட் அதுதான் எடுத்திருக்கேன், அந்த ஃபைபர் ரிலேட்டடாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எப்படியெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் என்ன ஆர்டிகல் பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டிஸ்கஸ். இஸ் இட் கிளியர் டு யூ? ஸோ நவ் த டிஸ்கஷன் செஷன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் 10 to 15 minutes the time will be given for you. Okay, after that each one of the group can introduce yourself and you can tell what is the final judgment. Okay va? Is it clear now? Shall we can proceed now? Photo எடுத்துட்டீங்களாமா? Okay va? From this first row, correct இல்லைங்க சார், இதுலேருந்து இருக்க அந்த லாஸ்ட் அந்த திக் ப்ளூ, அந்த லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு முன்னாடி இருக்க தம்பி வரைக்கும் மேடம், ஐ திங்க் நீ தான் தம்பி அது வரைக்கும். ஓகேவா? ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் ரோ டில் த ஓகே. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் சினாரியோ given to you. Is it clear sir? This is a discussion. Okay, so மேடம் காலையில் கல்பனா மேடம் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது உங்களோட. திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கிளாஸ். ஏன்னா மேடம் போன இயரில் நாங்கள் எடுக்கிறப்ப லாஸ்ட் செஷனில் எடுத்தோம். அப்போ லாஸ்ட் செஷனில் எடுக்கிறப்ப there was a very good discussion between student and us. அதை திருப்பி நான் எங்களுக்கு வேணும், புரிஞ்சா? How your seniors have been in the class, the same thing we want it back again. Is it clear to you? இப்போ வந்து எப்படி வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் செஷனாக வந்து எடுத்திருக்கோம். இஸ் இட் கிளியர் டு யூ? ஸோ நவ் வி கேன் ஹேவ் அ டிஸ்கஷன். அதை தமிழ்லேயே கூட நீங்கள் சொல்லலாம் அழகா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ மேடம் என்னென்ன நான் இதில் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடாக I will discuss with you a live scenario. Live, this is also a live scenario. Madam சொன்ன போகிற scenario is a live scenario. Is it clear to you? What I faced in my medical field. Is it clear to you now? Okay, shall we go? Okay, so time starts now. You can take 15 minutes. Okay, you can prepare yourself. Okay, so and you can introduce, then you can start now. Is it clear? All the best. அவங்க இதில் முக்கியமாக பார்த்தது ரெண்டு விஷயத்த. ஒன்று வந்து மருத்துவர்களோட அலட்சியத்தையும் நம்ம தவற கொடுத்த சிகிச்சையை தான் முக்கியமாக பார்த்தாங்க. அதுக்கு அவங்க வந்து பேஷண்ட் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஃபைனல் டிசிஷனாக அவங்க வந்து 3 lakhs கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஓகே, what is the final judgment given by the court? Is it clear to you? What is the final judgment given by the court? Okay va? So very good, he has given an introduction related to the, what is your name? Mr. Kishore Shaktivel has given a very good introduction related. So what is the final judgment given? You have a mic in your hand, you can please open your mouth now. This is a time of discussion. இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். இது மாதிரி லாட் ஆஃப் செஷன் யூ வில் பி அண்டர்கோன் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ். அது லாஸ்ட் நாங்கள் வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆன்சர்ட் வெரி நைஸ்லி. ஃபைனல் டிஸ்கஷன். யார் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க, படித்து பார்த்தீங்களா? இப்போ மைக்கு கையில் வச்சுட்டு என்னடா பண்ணுற, தெரியலையா, படிக்கலையா? எனிபடி யாராவது தமிழில் சொன்னாலும் பரவாயில்ல. மேடம் இது பண்ணியிருக்காங்க, மேடம் இது செஞ்சுருக்காங்க, மேடம். கேஸை ஐடென்டிஃபை பண்ணிங்களான்னு கேட்குறேன். கேஸை படித்து பார்த்தீங்களா? ஃபுல்லாக படிச்சிங்களே? அதில் கோர்ட் என்ன பண்ணிச்சு? கோர்ட் வந்து தள்ளி வச்சிருச்சா? என்னப்பா யாரோ என்ன பண்ணாங்க? give him a very good clap. அது யார் சொன்னது? come to the front now. What's your name? The court has dismissed that issue because it was not a negligence. It was not a
நெக்லிஜென்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள யாராவது ஒரு எனுமரேட் பண்ண முடியுமா இந்த ஹிஸ்ட்ரி? இப்போ மேடம் தமிழில் அதை நீட்டாக ஃபுல்லாக சொன்னேன், அதில் பின்னாடி இருக்க ஜட்ஜ்மெண்ட்டை நான் சொல்லவே இல்லை. அது யாராவது தமிழில் சொல்ல முடியுமா நீட்டாக? நீனே சொல்கிறியாப்பா எப்படி நடந்துச்சுன்னு? குட், கிவ் இம் த. இதுதான் வேணும். இஸ் இட் கிளியர் டு யூ? கம் ஃப்ரெண்ட். இங்கே உட்காந்து பேசுகிறதோ சிரிக்கிறதோ கிடையாது. வாட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டெல் வாட் இட் இஸ். ஒரு ஆதாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் எதுக்காண்டி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அதுக்காண்டி தான் தள்ளி. அதுக்காக இட் இஸ் வெரி குட். ஹி ஹஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஓகே, ஹி ஹஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ உனக்கு தெரியலன்னு சொன்னேன், இப்போ மேடம் அதோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன் இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட்? ஓகே, ஸோ திஸ் மேன், இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்டரை விட்டுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போவோமா? அதேமாரி அவரு என்ன பண்ணார்னா இன்னொரு டாக்டரை போய் பார்த்தார். ஓகேவா? ஷூ ப்ளீஸ் டோன்ட் டாக். If you wanted to talk, I'll give the mobile. I'll give this mic to your hand. You can speak. Is it clear? நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயந்தான். அழகாக அந்த 2 பேரும் எனுமரேட் பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க, அதில் இருக்க ஒரு பாட்டு கூட நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். உங்கள் குரூப்புக்கு மார்க் வரணும்னா அந்த 2 பசங்களால தான். இட்ஸ் அ டீம் ஒர்க். இட் இஸ் அ டீம் ஒர்க். அது என்ன நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு ஒரு மொபைலை பார்த்து, எங்களுக்கு அந்த காலத்தில் மொபைல்லாம் கிடையாதுப்பா. இப்போ உங்கள் கையில் யூ ஹேவிங் அ ஹேண்ட் ஆஃப் மொபைல் யூ ஆர் ஹேவிங். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஓப்பன் புக். ப்ளீஸ் டோன்ட் டாக். ஓகே, ஸோ நவ் வி கேன் கம் டு த. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, லிசன். அவர் என்ன பண்ணார், இது ஃபஸ்ட்டு குரூப்னால கொஞ்சம் தயங்கிறான். நெக்ஸ்ட் குரூப் ஐ திங்க் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இது அடிபட்டிருக்கு, இது பண்ணியிருக்குன்னு அவர் எத்தனை கேட்டார்? அவர் எத்தனை லட்சம் கேட்டார்? 3 லட்சம் கேட்டார். ஓகேவா? ஸோ 3 லட்சம் கேட்டு அந்த கோர்ட்டை என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி அந்த ஸ்ரீகுமார் டாக்டர் என்ன பண்ணார்னா, அவருக்கு எகேன்ஸ்டாக ஒரு கேஸை வந்து என்ன பண்ணாருன்னா அவரு ஃபைல் பண்ணார். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணாருன்னா அந்த ரெஸ்பாண்ட் அந்த ராமானுஜனை பற்றி ப்ரூவ் பண்ணார். ஓகே, he is not being physically, he is a physically challenged. அவர் அடிபட்டு he is on sterility treatment, fertility and infertility சொன்ன அவருக்கு குழந்தை இல்லை. ஓகேவா? அந்த வயசான காலத்தில் ஒரு 42 வயசு அப்போ வந்து அவர் கீழே விழுந்த ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 60 வயசில் பண்ண வேண்டிய சர்ஜரியை அவருக்கு வந்து அதுதான் ஹெமி ஆத்ரோபாஸ்டின்னு சொல்லுவாங்க, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம். அதை அவருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபைனலாக அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிருங்க. ஏன்னா அவர் கேட்டது 3 லட்சம். அந்த 3 லட்சத்துல திருப்பி கேஸ் என்ன பண்ணாருன்னா ஸ்டேட்டுக்கு போய் பண்ணி திருப்பி அதை வந்து 12 லட்சமாக கேட்டார். இதே மாதிரி அடுத்தது வந்து என்ன பண்ணார்னா சிவில் அங்கே போயிட்டு என்ன பண்ணார்னா he just filed to the next level, he filed the case. அந்த எல்லா இடத்துக்கு போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ டாக்டர் மோகன்தாஸ் அவர் தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு டாக்டர். அவர் அந்த கேஸ் எடுத்து போகிறோம். அதுமாரி பல டாக்டர்ஸ் இதில் பேரெல்லாம் வரும். இதில் இந்த என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அதில் ப்ரூவ் பண்ணுறப்ப he is physically challenged அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு அந்த டாக்டரை நெக்லிஜென்ஸ்ன்னு பண்ணிட்டாங்க. டாக்டர் அவருக்கு மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேடத்தோட லைஃப் சினாரியோ. ஸோ மேடம் உங்களை மாதிரி ஒரு 3rd year ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். எஸ்டர்டே ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் மை ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃபோட நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ எப்போ ஒரு கேஸ் எடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு we have to give care for the patient. ஓகே, ஒரு சின்ன பொண்ணு, her age was around 11 years old, still I have the remembrance. ஓகே, அது நெக்லிஜென்ஸ், இது நெக்லிஜென்ஸ் கிடையாது. அதுதான் அதோட மீனிங். இங்கே இட்ஸ் கிளியர். It's able to மேடத்தோட வாய்ஸ் ஆடிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள் நோ? ஓகே, அப்போ என்ன நடந்துச்சுன்னா the girl was mentioned. ஆடபிளா கல் பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு படிக்கட்டில் கீழே விளையாண்டுருக்கப்போ அந்த கல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து விழுந்துருச்சு. அப்போ அந்த கால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போர்டில் விழுந்து இந்த கால் 2 துண்டா சுக்குநூறா ஆயிடுச்சு. நம்ம கறி வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கால். ஓகே, அந்த மாதிரி அந்த குழந்தையை கொண்டு வரப்போ மேடம் எமர்ஜென்சியில் நான் அப்போ டியூட்டியில் இருந்தேன். அப்போ அந்த பொண்ணை நான் கேர் எடுத்து அந்த பொண்ணை கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பிளட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 பக்கமும் ஒரு பைண்டரை வச்சு அதை அசைக்கக்கூடாதுல காலை
அதனால வச்சு கட்டிவிட்டோம். அடுத்த நாள் அந்த கேஸ் வந்து எங்க இருக்கு? சர்ஜரிக்கு வருது. எங்க வருது? சர்ஜரிக்கல். அந்த கேஸ் அசஸ் பண்ணது ஒரு ஆர்த்தோ டாக்டர், ஓகேவா? சர்ஜன், ஓகே. அவங்கள நிறைய பேர் பேச, அப்போ ஸ்டூடெண்ட்ஸா வந்து ஸ்க்ரப்னர்ஸா இருப்பாங்க. அவங்கள அசஸ் பண்றது, டாக்டர்ஸ் அசஸ் பண்றது ஸ்க்ரப்னர்ஸ் வேணும். அப்போ வந்து அவங்க வந்துட்டு அப்போ அந்த டைம்ல நான் அந்த கேஸ் எடுத்ததுனால ஐ ஆஸ்க்ட் மை டீச்சர்ஸ் ஐ வாண்டட் டு கோ ஃபார் திஸ் கேஸ், ஸோ ஐ வென்ட் ஃபார் தி கேஸ். அந்த இடத்துக்கு நான் போறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பேசிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு ஃபெமரல் ஆர்டரின்னு இருக்கு, அந்த பிளட் சப்ளை நம்ம ஹார்ட்டுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகிற ஆர்டரியை கட் பண்ணிட்டாங்க. இது நெக்லிஜென்ஸ். இது வந்து நெக்லிஜென்ஸ். மேடம் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா? அப்போ அந்த இடத்துல என்னால் பேச முடியாது. அந்த ஆர்டரி கட் பண்ண உடனே என்னாச்சுன்னா, அந்த பிளட் வந்து ப்ரொஃபியூஸாக அந்த பிளட் வந்து பைப்பில் எப்படி தண்ணி வருமோ அதுமாரி அதில் அந்த பைப்லேயே தண்ணி. ஸோ மை ஃப்ரெண்ட் ஐ டோல்ட் ஹர் ஐ திங்க் எஸ் திஸ் டாக்டர் ஹஸ் கட் த ஆர்டரி. அப்போ அந்த கிளாம்ப் எடுத்து என்ன பண்ணணும், ஆர்டரி ஃபோர்ஸஸ் எடுத்து கிளாம்ப் பண்ணிட்டு கிளாம்ப் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ ஜஸ்ட் டோல்ட் த டாக்டர் ஐ திங்க் த பிளட் சப்ளை ஹஸ் பீன் ஸ்டாப் டு த லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். கீழே வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் செக் ஒன்ஸ் அகேன். ஹி ஆஸ்க்ட் மீ த கொஸ்டின் வெதர் ஐ அம் த டாக்டர், யூ ஆர் த டாக்டர். So I just left it and immediately my friend told me take a BP handle and cut. அதனால அவங்களோட டோட ஒரு விரல்ல என்ன பண்ணனா மேடம் ஒரு கட் பண்ணு, ஓகேவா? ஸோ பிளட் சப்ளை இருக்கான்னு சொல்லிட்டு கட் பண்ண பார்க்குறப்ப பிளட் சப்ளை இல்லை. again I was instructing the doctor that he has been the blood supply is not in the lower extremities. Okay, so யாரோட மிஸ்டேக் இது? டாக்டரோட மிஸ்டேக். ஸோ மை ஃப்ரெண்ட் immediately she loaded for heparin. அது ஒரு ஆன்டிகோயாகுலண்ட். ஓகே, கட்டி ரத்தம் வந்து வெளியே வந்துச்சுன்னா கட்டி உறைஞ்சிரும்ல, அப்போ ரத்தம் வந்து அந்த ஃப்ளோ இருக்காதுல்ல, அதனால ஷி வாஸ் ஏன்னா அதோட ஏஜென்ட் என்னன்னா நம்ம போடுறப்ப என்ன ஆகுனா அந்த ரத்தம் வந்துட்டு கரையாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு மெடிசன் இன்ஜெக்ஷன் அது போடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண வி லோடட் வித் ஒரு 10 ஆம்பியர் வந்து இன்ஜெக்ஷன்ஸை வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஃபைனலி ஆஃப்டர் திஸ் டாக்டர் ஹி அசஸ் தட் த லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி சிஸ்டம். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க பேரண்ட் கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க, இது மாதிரி உங்க பொண்ணுக்கு காலில் கீழே விழுந்தப்பே வந்து கம்ப்ளீட்டா லோவர்ல பிளட் சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு அஷூரன்ஸ் வாங்கி காலை வெட்டி எடுத்துட்டாங்க. இது நெக்லிஜென்ஸ், இது நெக்லிஜென்ஸ். ஓகேவா? இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் we have seen in our eyes. ஓகேவா? ஸோ இதை நாங்களும் ஃபேஸ் பண்ணிப்போம். ஸோ that the doctor asked me that you are a student nurses when I will able to complaint on you. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் இதை பண்ணீங்க, நான் மாற்றிக்குவேன், அதனால you should never open your mouth. இது நடந்தது ஒரு 1996. ஓகேவா? ஸோ அந்த இயரில் ஆரம்பிச்சு நான் இப்போ எல்லா டைமும் சொல்ல பிகாஸ் I tell my students also wherever you go doctors அந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் சரி நீங்க அதை கான்ஷியஸா பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். This is the thing. இது நெக்லிஜென்ஸ் கிடையாது. ஓகேவா? So what I have told it is negligence. Is it clear? So யார் மேல தப்பு இருக்கு? டாக்டர் மேல தப்பு இருக்கு. இதுல டாக்டர் மேல தப்பு இருக்கா? இல்ல. Is it clear? This is the final thing. So the court has been dismissed this final judgment and he told that அவருக்கு ஃப்ரீயா வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிருக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, ஆனா 12 லட்சம் உள்ள அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஜட்ஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. Is it clear now? Is it clear? So now we can go to the second scenario. Yes, so please come down. Okay, Come down. Second group, come fast. Be fast because camera is rolling. இதையே விட்டுவிட்டேனா? இல்லை கரெக்டாக எப்பா பசங்களாம் அங்கே வராங்க போனா இல்லடா, வேகமாக வாங்க. கம் ஃபாஸ்ட். ஏம்மா பாதி பேர் இந்த பக்கம் வாங்கல, இந்த பக்கமும் வழி இருக்குல்ல. டேய் தம்பிங்களா, கொஞ்சம் பேர் அந்த பக்கம் வாங்கடா. கேட்டேன் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டோம். அந்த கேஸு நடக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டுருக்குறோம். அதான் அவன் சொன்னான். இந்த தம்பி கம் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, அவங்களால ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு.
நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த ரோஸ்ல வரிசையா நிக்கணும். யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களோ அந்த பேக் சைடுல அந்த ரோ போய்க்கோங்க. இஸ் கிளியர்? அவங்க நின்ன மாதிரி ஒரு 4 ரோல 3 ரோல நிக்கணும். Be fast. My name Dheeranand. I am from Paladam, BBSCA. அங்க நின்னுக்கோ. Those who after the discussion யார் வந்து அதை பத்தி ரிலேட்டடா பேச முடியுமோ மேடம் சொல்லிட்டு கை தூக்கிட்டு நீங்க வந்து மைக்கை வாங்கிட்டு பேசலாம். My name is K. Naveen Kumar from Tirupur. My name is Srikanthan from Tirupur. Good. My name is Raj Kumar from Arasur. Okay. Kadiresan to Neelambur. Kadiresan to Neelambur. Neelambur. I am Vinay Chaudhary from BBCA. Okay. Good. I am Marshall from Singanallur. I am Saradi coming from Tirupur, studying first BBSCA. Muhammad Adil, I am from Tirupur. Ram Prakash, I am from Tirupur. My name is Pradishwar. I am coming from Tirupur. சத்தமாப்பா மைக்கு கிட்ட Razil Rosan, I am from Tirupur. என்னடா Razil Rosan, முன்னாடி வா. Razil Rosan, I am from Tirupur. சரி இங்க வந்து தான் பேசுங்க. வாடா முன்னாடி வாடா. My name is Anfas coming from Tirupur. Parthivan, BBA Logistics. Abhishek, Tirupur. Jay Surya, Tirupur. I am Muthukumar from Arasur. I am Dharnesh from Dharapuram. My name is M. Sadish. I am coming from Tirupur. I am Kamlesh. I am come from Mangalam. My name is Bhagat Singh coming from Tirupur. My name is Rampandi coming to Tirupur. My name is Prakash, I am from Somnath. நீங்க சொல்லுங்க ஒண்ணு சொல்ல போறது இல்ல. நான் பேசுறேன். My name is Gautam coming from Tirupur. I am Dayanidhi coming from Dharapuram. My name is Vinod. I am coming from Tirupur. My name is Nitish coming from Tirupur. I am Elilar San coming from Tanjavur. I am Praveen coming from Avinashi, I am studying BBA. I am Arya coming from Ramanathapuram. My name is எதிர்தார மனுதாரரை வந்து அவங்களுக்கு தேவையான சுகாதார அமைப்பை வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. Give him a big applause. அதான் புரிஞ்சுக்கிட்டியா? ஃபுல்லா படிச்சிருக்க அதுதான் கேட்குறேன். எதிர்தார மனுதாரரை வந்து தண்டிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எல்லாம் தண்டிக்கல, இதெல்லாம் வேலை பார்க்கணும் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. Okay. This is the final judgment of the discussion now. So now we can go to the discussion. So அந்த பஞ்சாயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அந்த டாக்டர் வந்து அந்த ஊரில் வந்து பிஹெச்சி இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் பக்கத்து ஊர் டாக்டர். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கட்டடமும் கட்டி கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த டாக்டருக்கு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா த டாக்டர் ஷுட் கம்பல்சரி கம் அண்ட் ஒர்க் தேர்ன்னு சொல்லிட்டு த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் என்ன பண்ணலான்னா 1 ஏக்கர் லேண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். we have the rights to give. யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? அந்த பஞ்சாயத்தோட பிரசிடெண்ட்டும் அதில் இருக்க கவுன்சிலர்ஸ்க்கும். பிரசிடெண்ட் இல்லைன்னா பிடிஓ பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர் they have the responsible to issue the document. Is it clear to you? அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பிளேசஸ் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டோட பிளேசஸில் மற்றவங்க ஆக்கிரமிக்க பண்ணுறதுக்கு நம்ம விடாமல் அந்த பிளேஸை என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்கு அந்த ஊர் மக்களுக்காக கொடுக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் அதில் ஒரு வீடியோ, அதில் ஒரு டாக்டரை போட்டு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் போட்டுட்டு அவருக்கு அடியில் வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ் நிறைய போட்டு அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண சொல்லி என்ன பண்ணிச்சுன்னா கோர்ட் வந்து ஃபைனலாக வந்து அதை தீர்ப்பை முடிஞ்சிச்சு. இதே இதில் இன்சிடெண்ட்டு நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லேண்ட் வந்து மேடத்தில் வந்து கேட்குறப்ப என்னை கேட்டாங்க, எங்களுக்கு 1 ஏக்கர் லேண்ட் வேணும்னு கேட்டாங்க. அப்போ ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸ், ஃபயர் சேஃப்டி பார்த்துருக்கீங்களா, அவங்களும் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. பட் வி கேவ் அப்ரூவல் ஒன்லி ஃபார் த டிடி ஆஃப் கோயம்புத்தூர். மேடம் சொன்னாங்களா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த், ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தோம். உங்களுக்கு வந்து ஒரு பிஹெச்சி எங்கள் ஏரியாவில் அமைக்கணும்னா யூ கேன் டேக் திஸ் பிளேஸ் ஃபார் த பிஹெச்சி. பட் டியூ டு சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால வந்து அதை எடுத்து என்னால் வந்து முழுசாக வந்து பண்ண முடியல. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஐ பில்ட் கன்ஸ்ட்ரக்டட் ரேஷன் ஷாப் அண்ட் ஐ கெப்ட் அ லைப்ரரி ஃபார் மை ஏரியா பஞ்சாயத்து. இஸ் it clear to you? This is a thing what you have to see. அப்போலாம் you are all youngsters. Is it clear to you? உங்கள் ஊரில் என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், பிரசிடென்ட் மூலியமாக அப்ரோச் பண்ணி, வார்டு கவுன்சிலர்ஸ் மூலியமாக அப்ரோச் பண்ணி என்ன பண்ணலான்னா அந்த ஃபைனல் டிஸ்கஷனை நீங்கள் கொண்டு வரலாம். உங்கள் ஊரில் லைப்ரரி வரலாம், கல்யாண மண்டபமும் கொண்டு வரலாம், இது வரலாம், ரேஷன் ஷாப்பும் வரலாம். எல்லாமே நம்ம கொண்டு வர்றதுக்கு ரைட்ஸ் யார் இருக்கு உங்கள் கையில் இருக்கு. ஓகேவா? ஸோ பிகாஸ் you are all only the electing the party of the members. Is it clear to you? This is the final discussion given by the court. Is it clear to you? Okay? Okay, shall we go on to the next discussion scenario? Please students get up. Thank you. Give them a clap. ஃபைபர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ண எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே சேஃப்டியான என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். அதோட ஆர்டிகல் 21 படி ரைட் டு ஹெல்த் இஸ் பார்ட் ஆஃப் தி ரைட் டு லைஃப். அதுபடி எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் க்ளவுஸ், மாஸ்க், அந்த மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியான கிளாத்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மந்த்லி வந்து கெமிக்கல் அந்த மாதிரி காட்டன் ஃபைபர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து மந்த்லி ஹெல்த் கேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதை வந்து அவங்க செயல்படுத்தலைன்னா மறுபடியும் அவங்க வந்து கன்சியூமர் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் மூலியமாக கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். Very nice, very nice. Okay, very nicely she has explained it. Very nicely she has explained it. Okay, so many of the health industries, இப்போ மேடம் விசிட்டுக்கெல்லாம் நான் போய் பெர்மிஷன் கேட்க போகிறப்ப நிறைய பேர் என்னை விட மாட்டாங்க உள்ளார. இந்த மேடம் ஏதாவது ரிசர்ச் பண்ணி டேட்டாவை போட்டுவிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுக்க வச்சுட்டு எங்கேயாவது வந்து ஜேர்னல்லையும் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸில் என்னை விட மாட்டாங்க. ஸோ நான் போன இண்டஸ்ட்ரீஸில் பக்கத்தில் இருக்க மேடத்தோட வீடு பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி மில்ஸு, இங்கே இருக்க வர வழியில் பார்த்தீங்கன்னா கம்போடியா மில்ஸ், கண்ணம்பாளையத்துக்கு முன்னாடி இருக்க நிறைய மில்ஸ், இதெல்லாம் ஒரு போன ஏரியா தான். இதே கம்யூனிட்டியில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கே தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம்னு சொல்லுவாங்க. கண் வந்து என்ன பண்ணும், மங்களாயிரும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாது, கண் தெரியாமல் போயிடும். அது எதனால காரணங்களா, அவங்க புழுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் இது பண்ணுறப்ப ரோட்லலாம் போட்டெல்லாம் வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் புடைக்கிறப்ப என்ன ஆகும்னா அதில் இருக்க தூசியெல்லாம் எங்கே வந்து விழுகும், கண்ணில் வந்து விழுகும். இது சின்ன எக்ஸாம்பிள். நான் இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நிறைய பேரை கம்யூனிட்டியில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இமீடியட்டாக தே ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரி. அவங்களுக்கு அது சொன்னால் மட்டும்தான் அவங்க சர்ஜரி போவாங்க, இல்லைன்னா சர்ஜரி போக மாட்டாங்க. இதுமாரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ்லாம் இருக்குது. லிட் பாய்சன்ஸ் இருக்குது. அது எப்படி கம்ப்ளீட்டாக யூரினே கம்ப்ளீட்டாக ரெட் கலராக வராளுக்கு ஹெமச்சூரியா அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிற. அதனால கவர்மெண்ட் வந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸு, சோஷியலி செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். அந்த பொண்ணு சொன்னிச்சு பாரு, அது இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஃபேக்ட்ரி ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெர்லைட். கேள்விப்பட்டிருக்கீங்களா, கூடங்குளம்? ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த radiation. So lot of things have been closed there. Okay, reason is that அந்த ஊரை சுற்றிலே இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நோய் வர ஆரம்பிச்சு. அதுமாரி மீன்களோட கல்டிவேஷனும் வந்து நிறைய இல்லை. அதனால தான் ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் வி கேன். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் அந்த பொண்ணு சொன்ன விஷயந்தான்
the Factory Act. ஓகேவா? ஸோ அது அந்த பொண்ணு ஜஸ்ட் அட்லீஸ்ட் she has referred this one. No, அந்த ஃபேக்ட்ரி ஆக்டில் மாஸ்க் கொடுக்கணும், இவ்வளோ ஹவர்ஸ் வேலை செய்யணும், இத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்கள வேலை செய்யக்கூடாது, அவங்கள டெர்மினேட் பண்ணணும். ஏன்னா லெஸ் தென் 12 years யாரும் வேலை செய்யக்கூடாது, அவங்களாம் ஸ்கூலுக்கு தான் போகணும். சரியா? அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களெல்லாம் யாருக்கும் வேலையில் எடுத்துக்கூடாது, ப்ராப்பராக வேஜஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹஸ் பீன் கிவன் பை த ஃபேக்ட்ரி ஆக்ட். அதில் இன்னொரு ஆக்ட் வரும், தட் இஸ் ஒன்லி என்ன, ஒர்க் மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். என்ன ஆக்ட்? ஒர்க் மேன். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு கரெக்டாக வந்து மேலேருந்து கீழே விழுந்துறாங்க, கால் அடிபட்டுரும், கை ஒடிஞ்சிரும், ஏதாவதுன்னா ஒன்று அவங்களுக்கு மாற்றுறதுக்காக என்ன பண்ணனா ப்ராஸ்தட்டிக்ஸ். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் கை காலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு சின்னதாக வேலை. இதுதான் ஒர்க் மேன் காம்பன்சேஷன். ஒர்க் மேன் காம்பன்சேஷன். இன்னொன்று இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும். இதோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா, ஆர்டிக்கல் 21 இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் லைஃப். ஒருத்த வாழ்றதுக்கு, உயிரோடு இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணும். ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 46, ஆர்டிக்கல் 48 இது எல்லாமே குறிக்கிறது எதை பற்றி குறிக்கிறதுனா, இதன் பேட்டரி இஸ் லோ ஐ திங்க். ஓகே, இது எதை பற்றி குறிக்கிறதுனா அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸை குறிக்கிறது. அதனால ஃபைனல் டிஸ்கஷன், ஆல் த கம்பெனிஸ் வாட் தே ஹேவ் டு டூ, தே ஹேவ் டு ஃபாலோ த Factory Act and they have to follow the and send the and the workers எங்க அனுப்பணும்னா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ESI கார்டு கொடுப்பாங்க. இங்கே RVSல இருக்கு. இங்கே ஒர்க் பண்ணுற எத்தனை பேத்துக்கு ESIயோட ஸ்கீம் இருக்கு. அதில் பணம் வந்து ரொம்ப அதிகமெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, கம்மியாக தான் பிடிப்பாங்க, 100 ரூபாய் தான். அதில் இருந்து பிடி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரீயாக போய் அவங்க என்ன பண்ணலாம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்த ஸ்கீம் தான் வந்து ராஜீவ் காந்தி சர்மிக் கல்யாண் யோஜனா. எல்லாமே 400 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கு. மேடம் வந்து ஒரு 10 ஸ்கீம் அதில் கொடுத்தா, இது 400 ஸ்கீம்ஸ் இருக்கு. எந்த சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் புதுசாக எந்த ஸ்கீமையும் எடுத்து எதுவும் ஆட்சி நடத்த தேவை கிடையாது. அதில் இருக்க ஸ்கீம்ஸை அவங்க ஆட்சி காலத்தில் என்ன எடுத்து பண்ணணுமோ அவங்க எடுத்து அது பெனிஃபிட்டாக எடுத்து பண்ணலாம். அந்த ராஜீவ்காந்தி சர்மிக் கல்யாண் யோஜனாவை அது பண்ணது யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார். ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர் இன் India. Okay, is it clear? So she was the one who formulated all the community developmental program, Ayushman Bharat, Swachh Bharat, Swajal Bharat mission எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இருக்கிறது புக்கில் இருக்க. இதெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு இத்தனை ஸ்கீம் ரெடி பண்ணது டாக்டர் அம்பேத்கர். இஸ் இட் கிளியர்? ஸோ அதில் வந்த ஸ்கீம் இந்த ராஜீவ்காந்தி சர்மிக் கல்யாணம். அவங்க இறந்தாலுமே அதுக்கு காம்பன்சேஷனாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். தட் இஸ் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தட் வாஸ் பீன் கிவன் பை ஆல் த கம்பெனிஸ். இதில் பாதி பேர் பண்ணுவாங்க, பாதி பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஹைட் அண்ட் சிக்காக வச்சுருப்பாங்க. இஸ் இட் கிளியர் டு யூ? திஸ் வாஸ் த திங் தே ஹேவ் டு ஃபாலோ அக்கார்டிங் டு த ஆர்டிகல். அதில் அத்தனை பேரும் வேலை செய்கிறவங்கள அவங்க சேஃப்கார்ட் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி லாட் ஆஃப் மெடிக்கல் கேம்ப்ஸ் ஹஸ் டு பி கண்டக்டட் ஃபார் தம். அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் கம்பெனி அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு லா கொடுத்துச்சு. இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இஸ் இட் கிளியர் நவ்? இதில் மேடத்தில் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமா? No? Thank you. God bless you all.